ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான டிஆர்பி 2021 இதுக்கான அஃபிஷியலாக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான வீடியோ நம்ம 2021 இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது டீட்டெயிலில் ஆர்ட்ஸ் காலேஜுக்கான டிஆர்பிக்கான சிலபஸ் என்ன, அது மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி, அது எப்படி காம்பன்சேட் பண்ணி எடுக்கிறாங்க, அதுக்கான ப்ராசஸ் எப்படிங்கிற டிவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பிஎட் காலேஜஸ், ஆர்ட்ஸ் காலேஜுங்கிறது வேரியேஷன் நிறைய இருக்குது. ஸோ இவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது 4000 வேகன்சி போடலான்னு சொல்லிட்டு 8/11/2022 இதுக்கான கவர்மெண்ட் ஆர்டரை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2020 இதோட ஜிஓ நம்பர் 246. இதுலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெயிட்டேஜஸ் ஆஃப் கவர்மெண்ட் அவார்டிங் வெயிட்டேஜஸ் லைக் எம்ஃபில், நெட் செட், பிஹெச்டி எக்ஸ்பீரியன்ஸ், பப்ளிகேஷன், இது எல்லாமே வரிசையாக அதில் சொல்லியிருக்கோம். ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா வெயிட்டேஜிங் ஆஃப் 2015 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 2015 டிஆர்பியில் அப்புறம் 2019 அந்த 15 டிஆர்பியில் உள்ள எக்ஸிஸ்டிங் ஃபார்மேட்ஸ் தான். அதாவது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் 15 மார்க்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 9 மார்க்கு, மொத்தம் 24 மார்க், அப்புறம் இன்டர்வியூக்கு 10 மார்க், 34 மார்க்குங்கிற எக்ஸிக்யூஷன் வச்சுருந்தாங்க. ஸோ மோர் தென் தட் இவங்க அதுக்கு ஃபுல்லாக அதுக்கான சொன்னது ரீசன் என்னென்னா எல்லா பாலிடெக்னிக் டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பிக்கெலாம் நாங்கள் எக்ஸாமினேஷன் நடத்துகிறோம். அது மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் எக்ஸாமினேஷன் நடத்தலான்னு இருக்கோம். ஸோ 34 மார்க்குன்னு இப்போ நாங்கள் சொன்ன இந்த எக்ஸிஸ்டிங் மெத்தடை மாற்றிடுறோம். அது 200 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன், அதில் 15%, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்கில் 15%ங்கிறது 30 மார்க்கு. இந்த 30 மார்க்குக்கு நாங்கள் இன்டர்வியூ வைக்கிறோம். ஸோ 230 மார்க்குங்கிறப்போ வேரியேஷன் ஈஸியாக காட்டலாம். இவங்க சொல்கிற காரணம் என்னென்னா பிஹெச்டி எல்லோரும் முடிச்சிடுறாங்க. அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7.5 வருஷம் சர்வீஸ் கண்டினியூஸாக எல்லோரும் வேறு வேறு காலேஜஸில் எடுத்ததுனால 24 மார்க்குங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துடுறாங்க. இப்போ 10 மார்க் இன்டர்வியூங்கிறது டிசைடிங் ஃபேக்டராக மாறுறதுனால ஈஸியாக யாரை சரியாக எடுக்க முடியலை அப்படிங்கிறத போர்டு ஃபீல் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் 2022 வருஷத்து வரைக்குமே மொத்தம் வேக்கன்சி 7198 வேக்கன்சி, அதாவது 7200 வேக்கன்சின்னு வச்சுங்களேன். இதில் 4000 போஸ்ட் போடுறதுக்காக மெத்தடு புது மெத்தட் அடாப்ட் பண்ணுறாங்க. அது ஓப்பன் காம்படிஷன் மெத்தட் மூலமாக எக்ஸாமினேஷன் கொடுக்குறோம். இது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுற கெஸ்ட் லெக்சர்ஸுக்கும் இதில் டேக் பார்ட் பண்ணிக்கலாம். அவங்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ரெண்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அதில் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 34 மார்க்குங்கிறத எடுத்துகிட்டு 230 மார்க்குங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தமாக பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ஆக்சுவலாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் சரியாக சொல்லப்போனால் அவங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம், காலையில் 3 மணி நேரம் எக்ஸாம் அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் இது 6 மணி நேரம் எக்ஸாம் டோட்டலாக. காலையில் நடக்கிற எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும். இது பார்ட் 1, பேப்பர் 1. ஸோ இந்த பேப்பர் 1ல் 2 செக்ஷனாக எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. ஸோ பேப்பர் 1ல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் செக்ஷன் ஏங்கிறது மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட்டாக இருக்கிறதுனால தமிழ் மொழியில் படிக்கிறவங்க தமிழ் மொழி கண்டிப்பாக படித்தாகணும். அதுக்கு எந்த காம்படிஷன் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பராக கொடுக்கணுங்கிறதுக்காக 50 மார்க்கில் தமிழ் ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ், எல்லா கொஸ்டின்ஸும் இதில் கம்பல்சரி. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வித் அப்ஜெக்டிவ் டைப் இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜஸ் காம்பனண்ட் அப்படின்னா இதில் எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம எழுதணும். தமிழ் இங்கே லாங்குவேஜுங்கிறது காம்பனண்ட்டாக கொடுத்துருக்கனால 50 மார்க்குக்கு இது நடக்கிறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஒவ்வொரு செக்ஷனில் இருந்தும் நாங்கள் 5 கொஸ்டின்ஸ் கேட்போம். இப்போ 4 செக்ஷனில் 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் செக்ஷன். ஸோ இப்போ ஒரு செக்ஷனில் இருந்தும் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்களாம். அப்படி 5 செக்ஷனில் ஒரு கொஸ்டினாக கேட்குறதுனால முதல்ல இருக்கிற, அதாவது 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் செக்ஷன், ஒரு செக்ஷன்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்போம். அப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் 10 செக்ஷன்லேருந்து 50 கொஸ்டின், ஒரு செக்ஷனில் 5, 10 யூனிட்டில் 10 செக்ஷன்லேருந்து 5 கொஸ்டின் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் வரும். அது எல்லாமே 1 மார்க்கு, 50 மார்க் இருக்குது. அது மாதிரி செக்ஷன் பி அப்படின்னா 2 மணி நேரம் எக்ஸாம், அதாவது 3 மணி நேரம் எக்ஸாமில் 1 மணி நேரத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ், 1 வேர்ட் டைப் எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்.
அது மாதிரி அடுத்த 2 மணி நேரத்தில் டிஸ்கிரிப்டிவ் கொஷின். இது வந்து ரிஃப்ளெக்டிங் எப்படி இருக்குன்னா, எல்லா யூனிட்ஸுமே ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு என்ன உங்களுக்கான ஆக்சுவல் சப்ஜெக்ட் இப்போ நீங்கள் என்ன மேஜரில் இருக்கீங்களோ அந்த மேஜரில் தான் கொஷின் கேட்போம். இதில் வந்து இது அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டைப்பில் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 10 மார்க்கு ஒரு கொஷினுக்கு. 8 கொஷினில் 5 மார்க்குக்கு 5 கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி எழுதி ஆகணும். 5 கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு 10 மார்க்குனா 5 கொஷினுக்கு 50 மார்க்கு. மார்னிங்கில் உள்ளதுக்கு வந்து காலையில் 50 எம்சிக்யூ வந்து ஒரு 1 வேர்ட் கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் 50 மார்க் எழுதியிருப்பீங்க, 5 10 மார்க் எழுதியிருப்பீங்க, 100 மார்க் ஓவர். இது மார்னிங்கில் உள்ள செக்ஷனுக்கு. ஸோ அதே டேயில் ஆஃப்டர்நூன் 3 hours எக்ஸாமு. ஆஃப்டர்நூனில் பேப்பர் 2. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இதுவுமே கிட்டத்தட்ட மார்னிங்கில் உள்ளது. ஆனால் இங்கே என்னென்னா தமிழ் வந்து ஆஃப்டர்நூனில் இருக்காது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸில் இருக்கும். ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி. இங்கே எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கம்பல்சரி கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் இதுலேயும் 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் செக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு நல்லா தெரிஞ்சுன்னா 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் செக்ஷன்னா இப்போ வந்து 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 செக்ஷனில் ஒரு கொஷினில் வந்து நாங்கள் 5 எடுப்போம். 10 செக்ஷன்லேருந்து நாங்கள் 5 ஒரு 5 கொஷின் எடுப்போம். 10 யூனிட்லேருந்து 50 கொஷின். அப்போ ஷிஃப்ட் பேப்பர் 2ல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து என்ன மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதில் இருக்கிறதுலேருந்து ஃபுல்லாகவே காம்பனண்ட் கேட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு மார்க்குன்னா மார்னிங்கில் உள்ள மார்னிங்கில் உள்ள மாதிரி தான் ஆஃப்டர்நூன்லேயும் 3 மணி நேரம் எக்ஸாம். ஆஃப்டர்நூனில் 1 hour வந்து 50 கொஷின்ஸ் ஃபார் ஈச் செக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி 1 வேர்டாக கொடுத்துருப்பாங்க. 50 கொஷின்ஸ் எழுதிடணும். செக்ஷன் பி அப்படின்னா இது வந்து ரிமைனிங் 2 hours உள்ள எக்ஸாமினேஷன். இப்போ நீங்கள் ஆஃப்டர்நூனில் வந்து மார்னிங்கில் பார்த்த மாதிரி ஆஃப்டர்நூன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ முழுக்க மேஜர் சப்ஜெக்ட்ஸில் தான் கேட்பாங்க. இந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸில் வந்து 8 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. எல்லாமே 10 மார்க். அதில் 5 கொஷின்ஸ் எழுதுனா போதும். 5 கொஷினுக்கும் 50 மார்க். ஒரு கொஷினுக்கு 10 மார்க்கு, 50 மார்க்கு. ஸோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் 3 மணி நேரத்தில் வந்து 50 கொஷின்ஸ்ங்கிறது தமிழ் ஒரு காம்பனண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 50 மார்க்கு, 5 எஸ்ஏ டைப்பு 100 மார்க்கு. ஆஃப்டர்நூன்லேயும் பார்த்தீங்கன்னா 50 எம்சிக்யூ கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி 5 10 மார்க். இதிலோட மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 200 வந்துடும். இப்போ இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா 30 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேக்கன்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் மோர் தென் 5 அப்படின்னா 2 times நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து உங்களுக்கு கால் ஃபார் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ வேக்கன்சி இஸ் லெஸ் தென் 5 அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு வேக்கன்சிக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃபோ இல்லை பாஸ் பர்சன்டேஜோ இது வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்தது போக அதெல்லாம் இல்லாமல் அது வர கம்மியாக நம்ம 5க்கு ஒரு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 5க்கும் கீழே இருந்துச்சுன்னா நாங்கள் 3 times நம்பர் ஆஃப் இதுங்க கூப்பிட்டு இன்டர்வியூ பார்ப்போம். டோட்டலாக 230 மார்க்கு. ஸோ இன்டர்வியூவில் என்ன மாதிரியான காம்போனண்ட்டில் கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஸோ மொத்தம் வந்து வைவா வாய்ஸ் அப்படிங்கிறது அதை தான் சொல்கிறாங்க. ஸோ காம்போனண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்டென்ட் வெதர் கேண்டிடேட் வந்து அந்த ரெலவெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரா, வெல் ஆர்கனைஸ் சப்ஜெக்ட் மெட்டீரியலாக இருக்காங்களா அப்படிங்கிறதையும். ஸோ 9 மார்க் வந்து அது கொடுப்பாங்க. இதில் 30%ங்கிறது வந்து டோட்டல் 30%ல் 30 மார்க்கில் 30%ங்கிறது 9 மார்க்கு. அது மாதிரி டெலிவரி வெதர் த கேண்டிடேட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆடிபிள் வைல் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆடிபிளாகவும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு 30%, அதுக்கு ஒரு 9 மார்க்கு. ஸோ லாங்குவேஜ் வெதர் த கேண்டிடேட் இஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஆர்டிகுலேட் கான்செப்ட் வெல். ஸோ லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ப்ரொஃபிஷியன்ட்டியாக இருக்கணும். ஆர்டிகுலேட்ஸ் த கான்செப்ட்ஸ் வெல். ஸோ வந்து அதுக்கு வந்து 20%, அது ஒரு 6 மார்க்கு. கடைசியில் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வெதர் த கேண்டிடேட் இஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் பொசஸ் எ காம் டிஸ்பொசிஷன். இதுக்கு 20%, 6 மார்க்கு. முதல்ல வந்து 30%, 30, 20, 20 மொத்தம் 100%. 9, 9, 18, 18க்கு அப்புறம் 6, 6, 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 30 மார்க்கு. ஸோ இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாமினேஷனை திருத்தும்போது பேப்பர் திருத்துறது எப்படி மாதிரி இது வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ப்ராசஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பருங்கிறதுனால இது டபுள் வேல்யூஷன் மெத்தடில் வந்து கண்டிப்பாக போக போகிறோம். ஆவரேஜாக நீங்கள் எடுக்கிற மார்க் என்னவோ அதுதான் வந்து கேண்டிடேட்டு நீங்கள் ஆவரேஜாக என்ன கொடுக்குறாங்களோ. இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பேப்பர் திருத்துறாங்க. பேப்பர் திருத்தும் போது வந்து 5 கொஷினுக்கு வந்து 50 மார்க்குக்கு வந்து 40 மார்க் போட்டுடுறாங்க அப்படின்னா அடுத்த நபர் திருத்தும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து 45 மார்க் போட்டாங்க அப்படின்னா 2க்கும் ஆவரேஜ் என்னென்னா 42.5 அந்த இது ஆவரேஜ் தான் போடுவாங்க. ஸோ இது ஆவரேஜுங்கிறது இந்த வேரியேஷன் அதுக்கேற்ற மாதிரியான பேஸ் ஆவரேஜ்.
ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இப்போ முதல்ல ஒரு வேல்யூஷன் திருத்தினவங்க வந்து ஒரு 30 மார்க்கும், அடுத்த ஆள் திருத்துறவங்க 45 மார்க்கும் போட்டிருந்தாங்கன்னா, ஸோ மோர் தென் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு 10 வேரியேஷன், இப்போ 35க்கும் 45க்கும் 10% மேலே வேரியேஷன் பண்ணால் தேர்ட் வேல்யூஷனுக்கு போகும், அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டிகிட்ட போகும். ஸோ இப்படித்தான் இதுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எக்ஸாமினேஷனை வந்து இப்படி தான் அவங்க கேரி அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்வியூ போர்டுக்கு வந்து பொசிஷன் ஆஃப் த இன்டர்வியூ போர்டுனா சேர்பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ டெசிக்னேஷன் ஆஃப் தி மெம்பர் டு பி அப்பாயிண்டட், அவங்கள எங்கேருந்து அப்ளை பண்ணிக்கலாம்னா டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இருக்கலாம், பிரின்சிபல் ஆஃப் கிரேட் 1 கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிறவங்களா இருக்கலாம். இவங்க சேர்பர்சன். மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நம்பர், அப்புறம் கிரேட் 1 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் பிரின்சிபல்ஸ். ஸோ இவங்கள மெம்பராக கொடுத்துக்கலாம். நம்பர் 3 சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் 1 யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் இன் எனி சப்ஜெக்ட் கன்சர்ன், அவங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் 1 கொடுத்துடலாம். இவங்க ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸராக எந்த சப்ஜெக்ட் கன்சர்னில் இருக்காங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்டு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் நம்பர் 2 பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸில் அசோசியேட் ப்ரொஃபஸராக கவர்மெண்ட் காலேஜஸ் சப்ஜெக்ட் கன்சர்னில் யார் இருக்காங்களோ அவங்களையும் இதில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அசோசியேட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் இல்லை பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ், இவங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் நம்பர் 2. அப்புறம் SC/ST ரெப்ரஸன்டேட்டிவ், அசோசியேட் ப்ரொஃபஸர் பிலாங்கிங் டு SC/ST ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்படி தான் ப்ராசஸ் பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான எக்ஸாமினேஷன் நடத்துகிறதா இருக்கட்டும், அதோட எக்ஸாமினேஷன் டைப் எப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அதை எப்படி வந்து இன்டர்வியூக்கு ஷேர் பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு எப்படி மார்க் போடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஃபாலோயிங் த மெத்தடாலஜி எனுமரேட்டட் ஃபுல்லி. மேலே சொன்ன இந்த பேராகிராஃப் நம்பர் 10 அப்படின்னு இப்போ நான் மேலே சொன்ன இந்த ப்ராசஸில் அப்படி தான் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடத்தும் போது உங்களுக்கு 2 செக்ஷன் நடத்துவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்கும், பிஜி லெவல் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ அதில் மொத்தம் 200 மார்க்கு, 100 மார்க்கு மார்னிங் எழுதுகிற பேப்பர் 1ல், ஆஃப்டர்நூன் எழுதுறது பேப்பர் 2, இதில் 100 மார்க்கு 200 மார்க்கு. இது இல்லாமல் இன்டர்வியூக்கு வந்து 30 மார்க்கு. இன்டர்வியூக்கு எப்படி கொடுப்பாங்கிறதையும் சொல்லியாச்சு. வேல்யூஷன் எப்படி டபுள் வேல்யூஷனா இல்லை ட்ரிபிள் வேல்யூ 3வது தடவை வேல்யூஷன் போனால் அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ இன்டர்வியூ போர்டு மெம்பரில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிற மென்ஷனையும் இதில் சொல்லிட்டோம். ஸோ இது எல்லாமே இனி வரும் காலகட்டத்தில் ப்ரொசீட் பண்ண போகிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிறான ப்ராசஸ்ங்கிறது இதுதான். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. சிஎஸ்பி எஜுகேஷன் கிளப் சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக இது மாதிரி ரெகுலராக நான் நிறையா வீடியோ போட முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.